ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அலுவலக ரீதியாக ஏதாவது முக்கியமான நல்ல செய்திகள் காத்திருக்கு. 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம். ஸோ கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் இன்னைக்கு பங்கு சந்தை முதலீடுகள் செய்யணும்னா தாராளமாக இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல செய்திகள் வருவதற்கும் மனசுல ஒரு நிறைவான சந்தோஷம் ஏற்படுவதற்கும் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும். மேலும் இன்னைக்கு நீங்க என்ன கோயிலுக்கு போலான்னா சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஹாப்பி டேயாக இருக்கும். ஏன்னா லாபத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, வரவேண்டிய பண பாக்கிகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்னைக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் கூட வருமானங்கள் வியாபாரிகளுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். திங்கக்கிழமையான இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சூப்பராக இருக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். 10ல் ராகு இருக்கும் பொழுது நமக்கு புகழும் சேர்ந்தே வரும். சந்திரனோட ராகு இருக்குன்னா வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும், நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு இதாகவே அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. திங்கட்கிழமை இன்றைய நாளில் உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சுக்கிரன். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் நமக்கு அமோகமான பலனை இன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவான நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்கள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும் பொழுது இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஸோ பெருசாக எந்த விதமான ஒரு குறை அப்படிங்கிறது இல்லாட்டாலும் மனதளவில் சில குழப்பங்கள் இருக்கும். திங்கக்கிழமை கண்டிப்பாக இன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகங்களோ அல்லது வில்வர்ச்சனையோ பண்ணலாம். கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தருவார். விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும். வியாபார விஷயமாக இன்னைக்கு புதுசாக யாரையா சந்திக்கிறீங்கன்னா அவர்களால் நன்மைகளும் குடும்பத்தில் சில மாற்றங்களும் உங்களுக்காக ஏற்படும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது. ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அன்னதானங்களோ அல்லது ஆலயத்திற்கு நெய் தானமோ சிறப்பு. விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் திடீர் பயண யோகங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அமையக்கூடும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். பல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வருமானங்கள் அதிகரிப்பதோ அல்லது திடீர் பண வரவோ காத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும். நல்ல செய்திகள் வருவதும் திருமண யோகங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு அமைகிறது. காதல் வாழ்க்கை கனிந்து நன்மை தருவதாகவே இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்த குழப்பங்களும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் ஏற்பட்டு வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் பெறலாம்.
மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். 7:30 சனியினால் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, மன நிம்மதியை துளைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் முடிவுக்கு வரும். மகர ராசி நேயர்கள், திங்கட்கிழமை இன்று சோமவாரத்தில் கார்த்திகை சோமவாரம், முருகப்பெருமானை வழிபாடு மற்றும் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி நேயர்களுக்கு ராசியிலேயே சனி பகவானும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். இன்றைய நாளில் மன அமைதியும் நிம்மதியும் பெற காலை வேளையில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக உங்களுடைய குடும்பத்தில் பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் இன்றைய நாளில் உங்களிடம் வந்து பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பல மாதங்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு வந்து அது வந்து குரு பகவானினுடைய வீடு இல்லையா? ஸோ இதுங்க வந்து கொஞ்சம் உண்மை விளம்பிகளாக இருக்கும். வேலை பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை மற்றவர்களிடத்துல பாசம் வச்சாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பாசத்துக்காக இயங்குபவர்கள்னு சொல்லலாம். மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருமே அதே மாதிரி தான். பட் இவங்க காமிக்கிற அளவுக்கு பாசம் அவங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்தோ மற்றவர்களும் வருதான்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ இவங்க வந்து ரொம்ப அந்த பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அம்மா நல்ல பாசத்தை காமிச்சாங்கன்னா அப்பா காமிக்க மாட்டாங்க. ஒய்ஃப் நல்ல பாசத்தை காமிச்சாங்கன்னா பசங்க காமிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் வந்து யார்கிட்ட அவங்க வந்து அந்த பாசத்தை எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த உண்மையான பாசம் கிடைக்காது. ஸோ இந்த தனுசு ராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிடைக்காத அந்த பாசத்தை வெளி மனிதர்கள், இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு 10 ரூபா கேட்குறான்னா 20 ரூபா கொடுக்கறது, என்கிட்ட பணம் இல்லையா சரீரத்தால் நான் போய் வேலை செய்கிறது. ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கர் இல்லை ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்யணும்ப்பா அப்படின்னா இவங்க தான். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உண்மை அது. ஒரு போலியான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறது, கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு மகாராணி வீட்டில் அவங்க என்ன வாழ்கிறாங்களோ அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு ஆமாப்பா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த கௌரவம், அந்த தன்மானத்தை அவங்க விட்டு கொடுக்காதது அவங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்திலே. ஸோ என்றைக்கு அதை அத்துமீறி போகுதோ அதை மீறி அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது சொன்னாலும் கூட அவங்க வந்து அவங்கள்ட்ட எதையும் இல்லை அப்படிங்கிறதோ, இல்லை அவங்க வறுமையோ, இல்லை அவங்க கஷ்டத்தையோ காண்பித்து கொள்ளாமல் ஒரு போலி யான ஒரு நாடகம் நடித்து வாழக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.